நேற்று நள்ளிரவு கொள்ளை கும்பலைச் சேர்ந்த மூவரை காவல்துறையினர் சுட்டுக் கொன்றதாக புக்கிட்டமான் குற்ற புலனாய்வுத்துறை உதவி இயக்குனர் டாக்டர் ஃபாடில் மார்சூஸ் தெரிவித்தார். சுட்டு கொலை செய்யப்பட்டவர்கள் வெளிநாட்டினர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நள்ளிரவில் வீட்டுக்குள் புகுந்து கொள்ளையடிக்க முயன்ற கும்பல் வீட்டின் அலாரம் ஒலித்ததால் தப்பிக்க முயன்ற நிலையில் வீட்டின் உரிமையாளர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து அங்கு விரைந்த காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட கொள்ளை கும்பலை விரட்டிய நிலையில் சிப்பாயில் உள்ள காட்டுப்பகுதியில் அக்கொள்ளையர்கள் நுழைந்துள்ளனர். இந்நிலையில் அவர்கள் காவல்துறையினரை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தியதாகவும் தற்காப்புக்காக போலீஸ் அதிகாரிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் அவர்கள் கொல்லப்பட்டதாகவும் டாக்டர் ஃபாடில் மார்சூஸ் விளக்கமளித்தார். தப்பி ஓடிய கொள்ளை கும்பலைச் சேர்ந்தவர்கள் மொத்தம் 5 பேரில் 3 சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் மேலும் 2 காவல்துறையினர் தேடி வருவதாகவும் சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் 35 வயது முதல் 40 வயதுடைய வெளிநாட்டினர் என்றும் தெரிய வந்துள்ளது. கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் மற்றொரு வாகனத்தை மோதி விபத்துக்குள்ளானதில் வாகனத்தை செலுத்திய கணவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் அவரின் மனைவியும் மற்றொரு வாகனத்தில் பயணித்த இருவரும் படுகாயம் அடைந்தனர். பிற்பகல் 2:45 மணிக்கு கொத்தபாருவில் இருந்து திரங்கானு செல்லும் சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக செத்தியு மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது ஜெயின் மார்ட்ரிஸ் தெரிவித்தார். உயிரிழந்தவர் 53 வயது கமாருடின் ஜூசோ என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. காயமுற்றவர்களில் அவரின் மனைவியும் மேலும் 2 மருத்துவ சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக முகமது ஜெயின் மார்ட்ரிஸ் கூறினார். முன்னாள் பிரதமர் டதஸ்லி இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் இன்று காலை சுமார் 4 மணி நேர விசாரணைக்கு பிறகு 2வது அமர்வுக்காக மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்திற்கு மீண்டும் திரும்பினார். வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக இஸ்மாயில் சப்ரி மதியம் 12:30 மணிக்கு முதல் அமர்வில் இருந்து வெளியேறினார். பின்னர் பிற்பகல் 3:20 மணிக்கு கருப்பு நிற செடானில் திரும்பி வந்தார். ஆனால் ஊடகங்களிடம் அவர் எதுவும் பேசவில்லை. செய்தி சேகரிக்க காலை 8 மணி முதல் சுமார் 30 ஊடகவியலாளர்கள் வளாகத்திற்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்தனர். இஸ்மாயில் சப்ரி சம்பந்தப்பட்டதாக கூறப்படும் ஊழல் மற்றும் பண மோசடி தொடர்பான விசாரணைகளில் ஒரு பகுதியாக பல்வேறு சர்வதேச நாணயங்களில் சுமார் 17 கோடி வெள்ளி ரொக்கத்தையும் சுமார் 70 லட்சம் வெள்ளி மதிப்புள்ள 16 கிலோ தங்க கட்டிகளையும் MACC பறிமுதல் செய்துள்ள நிலையில் ஒரே நாளில் அடுத்தடுத்து இஸ்மாயில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலையின் தடுப்புச் சுவரை மோதி விபத்துக்குள்ளானதில் மலேசிய குடிமை தற்காப்பு ஆணையத்தின் அதிகாரி ஒருவர் பலியானார். நேற்று மாலை 4 மணி அளவில் இச்சம்பவம் குறித்து அவசர அழைப்பை பெற்றதாக கொலமுடா மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அமீருல் அஷ்ரப் முகமது மைதீன் தெரிவித்தார். விபத்துக்கான காரணம் இன்னும் அறியப்படாத நிலையில் காவல்துறையினர் இதுகுறித்து விசாரித்து வருவதாகவும் அவர் கூறினார். உயிரிழந்தவர் அலுவலகத்தில் இருந்து வீடு திரும்பும் போது விபத்தில் சிக்கியதாக நம்பப்படுகிறது. மேலும் 31 வயது முகமது ஃபாயிஸ் ரொசைனி எனும் மலேசிய குடிமை தற்காப்பு ஆணையத்தின் அதிகாரி அவர் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சீன நாட்டைச் சேர்ந்த வணிகர்களுக்கு தன்னிச்சையாக குடியுரிமையை தாம் வழங்கியதாக வெளிவந்த செய்திகளை உள்துறை அமைச்சர் டதஸ்ரீ சைஃபுடின் நசத்தியுல் இஸ்மாயில் மறுத்துள்ளார். முன்னதாக இது தொடர்பான பதாகைகள் வெளிவந்த நிலையில் இதனை முழுமையாக தாம் கண்டிப்பதாகவும் விருப்பத்திற்கு குடியுரிமையை வழங்க முடியாது என்றும் அவர் கூறினார். வெளிநாட்டினருக்கு வழங்கப்படும் மலேசிய குடியுரிமைகள் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டது என்பதையும் தனி நபராக குடியுரிமையை வழங்க முடியாது என்றும் அவர் கூறினார். இது முற்றிலும் போலியான செய்தி என்று குறிப்பிட்ட அவர் சம்பந்தப்பட்ட தரப்பினர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார். உள்ளூர் பச்சரிசியை இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியுடன் உற்பத்தி மற்றும் பேக்கேஜிங் வளாகங்களில் கலப்பது தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக இன்று வரை 99 விசாரணை கோப்புகளை உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சான KPDN தொடங்கியுள்ளது. உள்ளூர் மற்றும் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியை கலப்பது உணவு பாதுகாப்பு, நுகர்வோர் நம்பிக்கை மற்றும் பொருளாதார கவலைகளை எழுப்புவதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள 308 உற்பத்தி மற்றும் பேக்கேஜிங் வளாகங்களில்
ஓப்ஸ் சம்பூர் என்ற நடவடிக்கையின் மூலம் நடத்தப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் இது மேற்கொள்ளப்பட்டதாக அதன் அமைச்சர் டாக்டர் ஆர்மிசான் முகமது அலி தெரிவித்தார். கடந்த செவ்வாய்க்கிழமை பினாங்கு சர்வதேச விமான நிலையத்தில் தனது நண்பரின் பையில் வெடிகுண்டு இருப்பதாக நகைச்சுவையாக பேசியதற்காக பாலைக்குலாவ் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் ஒரு மூத்த குடிமகனுக்கு 1000 வெள்ளி அபராதம் விதித்தது. நீதிபதி ஷியா ஹுவே டிங் முன் நீதிமன்ற மொழிபெயர்ப்பாளரால் குற்றச்சாட்டை வாசித்த பிறகு 64 வயதான நிங் கோக்யோ என்ற சம்பந்தப்பட்ட நபர் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். அபராதத்தை செலுத்த தவறினால் நீதிபதி அவருக்கு 3 நாட்கள் சிறை தண்டனை விதிப்பதாக உத்தரவிட்டார். தனது நண்பரின் பையில் வெடிகுண்டு இருப்பதாக மலேசிய ஏர்லைன்ஸ் ஊழியருக்கு வேண்டுமென்றே தகவல் அளித்ததாக நிங் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த சம்பவம் கடந்த மார்ச் 11ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கு செக் இன் கவுண்டர் எண் 44 நிகழ்ந்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.